ஆமா, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? நேரம் ஆச்சுல. ஹாஸ்பிட்டலாங்க? கிளம்புகேன். செல்லு பார்த்துட்டு இருக்க. நேரம் என்ன ஆச்சு? 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீ பாட்டு உட்காந்து செல் பார்த்துக்கிட்டு இருக்க. மணி இப்பவுமே 10 ஆயிட்டு. சீக்கிரம் கிளம்பு. சரிங்க. வீட்டிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கி. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு வருமாமாங்க. இல்லை ஐஸ்கிரீமாக வாங்கி தருவீங்களா? சரி சரி, கிளம்பு பார்ப்போம். நல்லா இருக்கீங்களா? ஆ ஆமாம், உங்கள் மருமகளுக்கு 3 மாதம் ஆயாச்சு. இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க போகணுன்னு சொன்னால் கிளம்புனாலும் என்னவோ தெரியல. தியாவா? தியா குட்டி நல்லா இருக்காங்க. எனக்கு வந்தா மைனிகரியை பார்க்க வந்தா. ஆமாம். இம்மா, அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். அவளுக்கு ஸ்கேன் எடுக்கணுமா? வர முன்ன பின்ன ஆகும். நீங்கள் சமையல் ஒன்றும் பண்ணாண்டா. நாங்கள் மத்தியானம் வரும்போது சாப்பாடு உங்களுக்கு வாங்கிட்டு வரோம். அப்பா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா இனி 2 வாரத்தில் வந்துருமா? ஆமாம், பேத்தியெல்லாம் ரொம்ப தேடுங்க. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, அப்பாட்டே பேசிட்டீங்க. சரிங்கம்மா, பேசுங்க பேசுங்க. கிளம்பிட்டேங்க. போமா? எப்போ பார்த்தாலும் இந்த துணி தான் போட்டுட்டே நீ திருவியா இருக்கும் ஆட்டும் போட்டுட்டு. நல்ல துணி சாரி இருக்குது, சுடிதார் இருக்குது, அதை போட்டுட்டு போகலான்ல. அவன் நல்ல ஒரு ஆஃபீஸில் வேலையெல்லாம் பார்க்க. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டிங்கள துணி கூட எடுத்து கொடுக்க மாட்டான்லாம் நினைப்பா. வேலை போட்டுட்டு போ. இந்த ட்ரெஸ்ஸே இருக்கட்டும்னு சொல்லுங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். வேற எந்த ட்ரெஸ்ஸும் போட முடியாது. இருக்கட்டுமா, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இருக்கட்டு. இன்னும் கிளம்புஞ்சுன்னா ரொம்ப நேரம் ஆக்குவா. இதே 10-10:30 ஆயிட்டு. 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. சரிம்மா, நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். சரிங்க தே, போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வா. ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கோ. ஸ்கேன் எடுக்க முன்னாடி தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. சரியா? ஒரு பாட்டில் தண்ணி கொண்டுட்டு போ. சரிங்க தே, தண்ணியெல்லாம் வச்சிருக்கேன் பேக்கில். சரி, போயிட்டு வரோம். இன்னைக்கு என்னவோ ஹாஸ்பிட்டலில் கூட்டம் இல்லை. சீரை காமிச்சிட்டு போயிடலாம். இல்லை என்ன கூட்டமாக இருக்கும். ஆமாம், பார்த்தீங்களா? இல்லை என்ன கூட்டமாக இருக்கும்பா. இருக்க கூட சேர் கிடைக்காது. பரவாயில்ல, இன்னைக்கு கூட்டமே இல்லை. அப்போ சீக்கிரம் காமிச்சிட்டு சீக்கிரம் ஹோட்டலில் போய் சாப்பிட போயிடலாம். வள்ளி ராஜேஷ் வாங்க. நம்மளை தான் கூப்பிடுவாங்க. வா போவோம். வள்ளி ராஜேஷா நீங்க? ஆமாம் நர்ஸ், நாங்கள் தான். ஒரு பேஷண்ட் போயிருக்காங்க, அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் போங்க. ஓகே ஓகே. ஏன் நர்ஸுக்கு முன்னாடி நடக்கீங்க? எனக்கு அடுத்ததானே நம்ம போகலாம். வாங்க. அதான் வந்துட்டாங்க, நம்ம போவோம் வாங்க. வள்ளி ராஜேஷ் தானே? உங்களுக்கு 3 மந்த் முடியுதுமா? இன்னைக்கு ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க. செக்கப் பண்ணிடுங்க. டாக்டர், எல்லாரும் குழந்தை உண்டானா சாப்பிட முடியல, தலை சுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நேரம் ஆப்போசிட்டாக இருக்குது டாக்டர். நல்ல வயிறு முட்டை சாப்பிடணும் போல இருக்குது, நல்லா தூங்கணும் போல இருக்குது. யாராவது வேலை செய்ய சொன்னால் கோபமாக இருக்குது டாக்டர். அது இதனால ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லையா டாக்டர்? இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்களே நீங்கள். எல்லோரும் சாப்பிட முடியலேம்பாங்க, தூக்கம் வரலேம்பாங்க, வாமிட்டு இருக்குதும்பாங்க. நீங்கள் எல்லாம் உள்டாவாக சொல்கிறீங்க. சரி, அதனால் ஒன்றும் இல்லை. எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம். சாப்பிட முடிஞ்ச அளவு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப தூங்க வேணாம். கொஞ்சம் தூக்கம் வருன்னா தூங்குங்க. அதுக்கும் வேலையெல்லாம் செய்யாமல் இருக்காதீங்க. ஒரு 3 மந்த்து ரெஸ்ட் எடுத்துட்டிங்களா, அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகள்லாம் வீட்டில் தாராளமாக செய்யலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. ஐயையோ, தெரியாமல உளறிட்டேன். இவர்கிட்ட வேற சொல்லிட்டார, நீ வீட்டில் போய் வேலை செய்ய நிற்பார. சரி, ஏதாவது மாற்றி விடுவோம். இல்லை டாக்டர், வேலை செய்யலான்னு தான் போவேன். ஆனால் நடந்தாலே ஒரு தலை சுத்து போல வருது டாக்டர். அப்படியே தலை சுத்துமா, அப்படியே நான் படுத்து தூங்கிடுவேன். இதுதான் டெய்லி வீட்டில் நடக்கு. நானும் வேலை செய்யக்கூடாதுலாம் என்ன கிடையாது டாக்டர். ஏதாவது வேலையை செய்வோம் அப்படின்னு தான் நினைக்கேன். பாருங்க, நமக்கு தலை சுத்து வந்துடுது. எங்க சொல்லுங்க டாக்டர்கிட்ட, நான் வேலை செய்வோம்ல, சொல்லுங்க. ஆமாம், நீ வேலை செஞ்சாதானே சொல்லதுக்கு. எங்கே செய்வ வேலை? ஆமாம் டாக்டர், வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்வா. இருந்தாலும் தலை சுத்துக்குன்னு போய் படுத்துக்கிடுவா டாக்டர். ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்போ தலை சுத்துக்குன்னா ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. நர்ஸ் டாக்டர். நர்ஸ், இவங்களுக்கு ஸ்கேன் எழுதியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்க வர்றாங்க தானே? அவங்க கூட இவங்களையும் ஸ்கேன் எடுக்க இது பண்ணுங்கள். ஒரு செக்கப் இருக்குது, கூட்டிகிட்டு போங்க. ஓகே டாக்டர். சார், நம்பர் 10ல் ஸ்கேன் எடுத்துகிட்டு இருக்காங்க, போய் பாருங்கள். ஓகே சிஸ்டர். டாக்டர், என்ன டாக்டர் கொபக்குன்னு கேட்டுட்டு இருக்கு? பயமாக இருக்கே. இல்லைம்மா, அது அப்படி தான் இருக்கும் ஸ்கேனோட சவுண்டு. பேசாமல் இருக்கீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ஓகேம்மா, முடிஞ்சது.
நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், ரிப்போர்ட் அங்கே வந்துடும். டாக்டர், பிள்ளை நல்ல வளர்ச்சியாக இருக்கா? என்ன மாதிரி நெட்டியாக இருக்கா டாக்டர்? அதெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்கம்மா, நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். வள்ளி ராஜேஷ், உங்கள் ரிப்போர்ட் வந்திருக்கு. குழந்தை நல்ல க்ரோத்தாக தான் இருக்குது. குழந்தை நல்ல வளர்ச்சியாக இருக்குமா, இருந்தாலும் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். மெடிசன் டேப்லெட்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க, அதை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க. நல்ல மாதுளம்பழம் ஜூஸு, அயன் கண்டென்ட் உள்ளது எல்லாமே எடுத்துக்கோங்க, சரியா? டாக்டர், அது என் பிள்ளையோட ஃபோட்டோவா? கொண்டாங்க டாக்டர் பார்க்கட்டு. இந்தாங்கம்மா உங்கள் ரிப்போர்ட்டு. ஏங்க, இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. கை காலெல்லாம் இன்னும் மாதிரியே நீளமாக இருக்குங்க, அழகாக இருக்குது. சரி, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வெளியே போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். அப்போ வேலையெல்லாம் செய்யலாம்ல டாக்டர்? அதை பற்றி ஒன்றும் இப்போ இது பிரச்சனை இல்லையே? இருக்கேன், வேலை செய்யலே இருக்காம்மா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சாப்பிட சொல்லுங்கள், நல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், ஈவினிங் கொஞ்சம் வாக்கிங் போக சொல்லுங்கள். வேலை செய்யலாம், அதை பற்றி எந்த தப்பும் இல்லை. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். சரிங்க டாக்டர், போயிட்டு வரோம். நம்ம பிள்ளையே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்குங்க. இப்போ அவ்வளோவா தெரியாது, இப்போ லேசாக குட்டியாக பொம்மை மாதிரி தெரியும். நீ போக போக தான் நல்லா தெரியும் நமக்கு முகம்லாம். இப்போ இந்த ஒரு குட்டி பொம்மையை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கான். தியா, நல்லா இருக்கானா? இல்லை, நல்லா இருக்கா. பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா, எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி தான், நல்லபடியாக பெற்று எடுக்கணும். சரி, ஹேண்ட்பேக்கில் பத்திரமா வச்சுக்கோ. சரி, ஹோட்டல் போகணுன்னா வா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டே போகலாம். ஏங்க, நம்ம பிள்ளை அழகா இருக்கான் பார்த்தீங்களா? ஆமாம், அழகா இருக்கான். சரி, உனக்கு என்ன சாப்பாடு வேணும் சொல்லு. எனக்கு பிரியாணி சிக்கன் பீஸும் வேணும், அப்புறம் ஐஸ்கிரீம் வேணும். சார், என்ன வேணும்? சார், கீ ரைஸ், மீல்ஸ், வெஜ் பிரியாணி, 65 பிரியாணி, மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி, ஆல் பிரியாணி அவைலபிள் சார். என்ன வேணும் சார்? 2 மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65. ஓகே சார், தேங்க்யூ. ஐஸ்கிரீம் சொல்லலைங்க, ஐஸ்கிரீம் இப்பவுமே சொன்னதானே கொண்டு வருவாங்க. பிரியாணி நீ ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். சார், வேறு ஏதாவது வேணுமா? சாப்பிட்டுட்டு தேவை இருந்தால் சொல்லுங்க. ஓகே சார். அம்மாவுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போகணும். அம்மாட்டா காலையில் ஒன்றும் பண்ணாடான்னு சொன்னேன். அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கிட்டு போவோம். அத்தைக்கு மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும், மட்டன் பிரியாணி சொல்லுவோம்.